சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு செந்தாமரை கண்ணன், கஜலக்ஷ்மி இந்த தம்பதிகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. 16 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தால், ஒரு சூழ்நிலைனால இந்த பசங்களை ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பசங்க எப்படி இருக்காங்க, என்ன ஆனாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் பசங்களை பார்க்கணும், என்ன அவங்களோட சேர்த்து வைங்கன்னு கதறாங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, ஏன் அவங்களால அந்த பசங்களை போய் பார்க்க முடியலை, இப்போ அந்த பசங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்கள் பேர் என்னம்மா? கஜலட்சுமி. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? கல்யாணம் 26 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு வசதி கிடையாது எங்கள் அம்மா வீட்டில். அதனால் பிள்ளைங்களை என்னால் வளர்க்க முடியலன்ட்டு 3 குழந்தைங்களை புருஷன்ட்ட விட்டுட்டு போனேங்க. எதுக்கு புருஷன்ட்ட விட்டுட்டு போனீங்க? அவங்ககிட்ட வசதி இருக்குங்க, என்னால் எங்கள் அக்கா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா? பிரியலைங்க. அடிக்கடி அவர் என்ன விட்டுட்டு போயிடுவார். ஏன் அப்படி? அவர் வருமானம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அவங்க வீட்டில் ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு 3 குழந்தைங்க, ஒரு குழந்தைன்றப்ப நான் அடிக்கடி வயிற்றுல பிள்ளை இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு போயிடுவார். சரின்னு அம்மா வீட்டில் போய் ஏதோ எங்கள் அக்கா வச்சு காப்பாற்றினது. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில்? எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுறாங்க. எங்கள் அக்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு. அக்கா கல்யாணம் பண்ணலையா? பண்ணிக்கலங்க. என்னாலே இப்போ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அவங்க. நீங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதா உங்களுக்கு? 2 அண்ணன் இருக்காங்க. 2 அண்ணனும் பிரயோஜனமே கிடையாதுங்க, எதுவுமே பண்ணுறது. எல்லாத்தையும் பிள்ளைகளை பற்றி உதவி பண்ணுறது யாருமே செய்ய மாட்டேன்ட்டாங்க. எத்தனை வயசில் விட்டுட்டு போனீங்கம்மா? பையனுக்கு 9 வயசுங்க, 2 பொண்ணுக்கு ஒரு 3 வயசு, ஒன்று ஒரு 2.5 வயசு இருக்கு. உங்களால் பார்த்துக்க முடியாமல் விட்டுட்டு போயிட்டீங்களா? படிக்க வைக்க மாட்டேங்கிறாருங்க. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச பையன் 9 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. என்ன தொல்லை பண்ணுறாருன்னு என்னால் என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. சரி படிக்க வைக்கட்டும், அப்புறம் நான் அப்பப்போ பார்த்துக்கலாம்னு நினச்சிடுறாங்க. சரி, அப்பா நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அப்போ அவங்க யாருமே இல்லாமல் ஆயிடுவாங்களே. எனக்கு வேறு வழி இல்லைங்களே. எங்கள் அம்மா அப்பாவால் வச்சு காப்பாற்ற முடியாது, எனக்கே வச்சுக்க. சுயநலம் இல்லையாம்மா பசங்களை விட்டுட்டு போகிறது? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பசங்களை கூட இருந்து பார்த்துக்கிறது தானே கரெக்டு. அக்கா வருமானம் பண்ணுறதுனால அவங்க வசதி வாடகை வீட்டில் இருக்காங்க. வீட்டில் ஓனர் இது தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் குழந்தைங்களை கொண்டு போய் வச்சு காலி பண்ண சொல்லிடுறாங்க. சரிம்மா. சரி, நான் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ஒரு வேலையும் பண்ணுறது இல்லைங்க. எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அப்புறம் விவசாயம் இருக்குது, விவசாய வருமானம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, வச்சு காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நம்பி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? நீங்கள் விட்டுட்டு போனீங்க, அது நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு?
இப்போ நடந்து 16 வருஷம் ஆகுதுங்க. 16 வருஷமா நீங்க உங்க பசங்களை பார்க்கலையா? பார்க்கவே இல்லை, காட்டவே மாட்டேங்கிறாங்க. நான் விட்டுட்டு போன சாக்கு தாங்க வீட்டையும் விற்று எல்லாம் காசு நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு மெட்ராஸில் அக்கா வீட்டில் போய் இருந்துட்டாங்க. மாமியார் வீட்டுக்காரரு எல்லாருமே. யார்கிட்ட உதவி கேட்டாலும் யாருமே எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பசங்களை காமிக்கவே இல்லை? காட்டவே மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? இவர் ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து என்னை கூப்பிட்டாரு. குழந்தைங்கள கொண்டாந்து வச்சு நம்ம நிம்மதியாக வாழலான்ட்டாரு. குழந்தைங்களை கூட்டிட்டு வரதா இருந்தால் உங்களை வருவேன், நிச்சயம் கூட்டிட்டு வரேன், உன்னை காட்டுறேன்னாரு. எங்க விட்டாராம் குழந்தைங்கள? கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல விட்டுருக்கேன்னு சொன்னாரு. அதை நம்பி தான் நானும் சரின்னு குழந்தைங்களுக்காக தான் நான் இவர் பின்னாடியே இப்போ வந்தது. எவ்வளோ நாளாச்சு நீங்க இவர்கிட்ட வந்து? இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷமா உங்களுக்கு பிள்ளைங்களை காமிக்கலையா? ஐயோ, எப்போதும் வர்றப்ப போதும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க உங்க புருஷனோட தான் வாழறீங்க. அடிக்கடி வந்து குழந்தைங்களை காட்டுறேன், சேர்த்து வைக்கிறேன் சொல்கிறாளே தவிர காட்டவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டாட்டையும் நான் பல தடவை கேட்டதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. யார் அனுமதிக்கிறது இல்ல? இந்த குழந்தைங்களை என் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க அவங்க அனுமதிச்சா. அது எப்படிமா உங்க குழந்தைங்கள வேற யாரோ கொண்டு போய் வச்சுப்பாங்க? அது என்ன நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யாருக்காவது தத்து கொடுத்துட்டீங்களா? நான் இவர்கிட்ட தாங்க விட்டுட்டு போனேன். அவர் என்ன பண்ணாரு? வித்துட்டாரா குழந்தைகளை? அது எதுவுமே அவரை கேட்டதாங்க தெரியும். அவர் சொல்கிறாரு, அவங்க நாத்தனார்கிட்ட கேட்டால் இவர் குழந்தைங்கள வச்சுக்க முடியாதுன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் நான் கொண்டு போய் விட்டேங்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேன். என் குழந்தைங்கள காட்ட மாட்டேன். அவங்க வீட்டு சொத்தும் எதுவும் இப்போ என்கிட்ட இல்லை. இவர் 10 பைசா இது வரைக்கும் எனக்கு வருமானமும் பண்ணி கொடுக்கல. குழந்தைங்களையும் என்னோட சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு தடவை விட்டு போனதுக்கு வச்சு இந்த மாதிரியான பிள்ளைகளையே காட்டவே மாட்டேங்குது. அது பிள்ளைங்க நான் உயிரோட இருக்கேன் இல்லைன்னு கூட தெரியுமா தெரியாது ஒன்றுமே தெரியும். ஸோ நீங்கள் விட்டுட்டு போனதுக்கான தண்டனை தான் இது இல்லையா? அவங்க அப்படிதான் சொல்றாங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சுமா நீங்க பிள்ளைங்களை பார்த்து? 16 வருஷம். உங்க திருமண வாழ்க்கை எப்படிமா இருந்தது இதை தவிர? நிம்மதியே கிடையாதுங்க. ஏன் அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? கெட்ட பழக்கம் இல்லை, வருமானம் பண்ண மாட்டேங்கிற, அழிவு பண்றது செய்வாரு. அடிக்கிறது என்ன வேலைக்கு போன்னு சொன்னேன்னா அடிக்கிறது, சாமானை போட்டு உடைக்கிறது, துணிமணி எல்லாம் போட்டு எரிக்கிறது, இதுதான் அவர் புத்தி. இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவாரு. எதனால இப்படி விட்டுட்டு ஓடி போறாரு? அவரை தாங்க கேட்கணும். நீங்க கேட்டது இல்லையாம்மா? கேட்டேன்னா நீ உனக்கு என்ன, நான் சம்பாதிக்க மாட்டேன், எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு நான் சாப்பிட்றேன், உனக்கு என்ன அது, என்னை எதையும் நீ கேட்கக்கூடாது. ஏதாவதுன்னா அவங்க வீட்டு சொத்து சாப்பிட்றதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ. இப்போ உங்க வீட்டுக்காரரோட தான் இருக்கீங்களா? இப்பவும் பாருங்க, சாமானை போட்டு ஓடிக்கிறாரு. இப்போ நாங்கள் வர்ற அன்னைக்கு போதனா கூட சட்டையை போட்டு எரிக்கிறாரு, சாமானை போட்டு ஓடிக்கிறாரு. ஏதாவது வெளியில என்ன நடக்குது எனக்கு தெரியலங்க, என்கிட்ட வந்து குதிக்கிறாரு. ஏதாவது ஒன்று நான் ஓடி போயிடுவேங்கிற, சிலிண்டரை போட்டு உடைப்பேங்கிறாரு. நீ என் பிள்ளைகிட்ட சேர்த்து வைனா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைங்கிட்ட எப்படியா என்ன சேர்த்து வச்சிருக்க? நிச்சயமா என்னால வாழ முடியாது. எதுவுமே கிடையாது. நடுத்தரில் நிற்கிறேன். என் பிள்ளைகளை தான் நம்பி இருக்கு. தயவுசெய்து என் பிள்ளைகளை கூட நிச்சயமா உதவி பண்றோம்மா. எங்களால முடிஞ்ச உதவி எல்லாம் பண்றோம். நீங்க தைரியமா இருங்க. தைரியமே போயிடுச்சு. நம்பி 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 அடுத்த வருஷம் கூட்டிட்டு வரேன், அடுத்த வருஷம் கூட்டிட்டு வரேன் சொல்றாங்களே தவிர பிள்ளைகளை காட்டவும் மாட்டேங்கிறாங்க, கூட்டிட்டு போக மாட்டேங்குது. எப்ப என் பிள்ளைகளை போய் என் பிள்ளைங்க என்ன அம்மான்னு கூப்பிடுவாங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே தாமரை. என்ன பிரச்சனை? நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருந்துகிட்டு இருக்கேன், டிரான்ஸ்ஜெண்டர் மூடில். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன். மேரேஜ் ஆச்சு. ஆன்மீகத்தில் ஈடுபட்டா மனநிலை சரியில்லாம ஆகுமா? இல்லக்கா, மனநிலை நல்லபடி ஆகும். நல்லபடி ஆகணும். கான்சென்ட்ரேஷன் ஆன்மீகம். ஆமாம்மா, ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நீங்க மனநிலை சரியில்லாம ஆனீங்கன்னா அது ஆன்மீகமே இல்லை. இல்லை, கான்சென்ட்ரேஷன் கிடைக்கணும். ரிவர்ஸில் போயிடுச்சு. மயானத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போ வந்து ஒரு சில அதிர்வுகள் ஏற்பட்டு மைண்டு டவுன் ஆயிடுச்சு. எப்போ நடந்தது இது? பிஃபோர் மேரேஜ் நடந்தது. என்ன நடந்தது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இவளுக்கும். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அம்மாவுக்கும் உங்களுக்கும்? பண விஷயத்தில் இல்லை, பண விஷயத்தில். அவங்கள வந்து கொஞ்சம் ஆஸ்மா பேஷண்ட்டு. நான் உங்களுக்கு பண்ண வேண்டிய சர்வீஸ் நான் பண்ணலை. மேரேஜ் ஆன பிற்பாடு ஆன்மீகத்தில் அதுதான் சொல்கிறாங்களா? சொல்லம்மா, தாய் எப்படி பார்க்கணும் சொல்கிறாங்க. பார்க்கணும். ஆமாம். அப்புறம் தாய்க்கு தான் முதலிடம் தரணும். அப்புறம் அது செய்ய முடியல என்னால். சரி, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அது என்னால் ஏற்பட்ட கோளாறு தான். நான் பணிக்கு எங்கேயும் செய்யல போகலை. விவசாயம் இருந்தது, 3 ஏக்கர் நிலம் இருந்தது. அது சரியாக ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணல, குத்தகை விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை நானும் இவ்வளோ 2 பேபிஸ் அழைச்சிட்டு கும்பகோணத்தில் ஒரு நண்பர்கிட்ட நாங்கள் ஜாயின்ட் ஆனோம். அவர் வந்து ஒரு நர்சரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தார். நான் அவங்க கஸ்டடியில் ஒரு ரூம் பார்த்து தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அவருக்கு ஏதோ சுமை இருந்திருக்கு, பண சுமை இருந்திருக்கு. என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அவர். இவளுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பிணக்கை அவர் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன தனியாக காலட்டி இங்கே மெட்ராஸ் அழைச்சிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட நான் சைன் பண்ணி எல்லா எஃப்டிஸும் அவர்கிட்ட. எத்தனை எஃப்டி இருந்திருக்கும்? ஒரு 7-8 எஃப்டி இருக்குமா. 1.25 லட்சம் ரூபாய் ஒரே நபர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். அந்த வகையில் வீடு விற்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ இவன் வந்து வெளியில் போயிட்டான். வீடு யார் விற்றாங்க? நானும் என்னுடைய சகோதரி கையெழுத்து போட்டு விற்றோம். அந்த தொகை தான் இப்போ சிஸ்டர் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. பர் மந்த் 3000 அவங்க செக் இஷ்யூ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. உங்களுக்கு? ஆமாம்மா. பேபிஸ் அப்போ வந்து ஒரு 8 மாதம் பிரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே கீழ்ப்பாக்கத்துலேயே வந்து சிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அட்ஜஸ்டன்ட் ஒரு தெருவில் நானும் எங்கள் அம்மாவும் பேபிஸும் தங்கியிருந்தோம். பையனை மட்டும் பக்கத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து வச்சுருந்தோம். அதுக்குள்ளே இவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்துட்டீங்க? பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், பசங்க கூட்டு. சின்ன குழந்தை பிறந்துட்டாளா? உண்டு. 3 கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? 3 கூட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த 2 சின்ன குழந்தையோட சண்டை போட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. பிரச்சனைனால அவங்க சண்டை போட்டு தாங்க அடிக்கடி எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க 3 குழந்தைங்க. கும்பகோணத்துலேருந்து? ஆமாம், கும்பகோணத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். பேபிஸ் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அது பையன் வேறு ஸ்கூல் சரியாக போக மாட்டேன்ட்டான். அது பிற்பாடு ஹோமில் சேர்த்துருவோம் எங்களுக்காக ஹோமில் சேர்த்தோம். இங்கே மெட்ராஸ் சிட்டியில் எங்கெங்கே ஹோம் இருக்கோ எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே அலாட்மெண்ட் கிடைக்கல. எப்படி சேர்த்துப்பாங்க? அப்பா அம்மா இல்லாத எவ்வளவோ பசங்க இருக்காங்க. நீங்கள் குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது உங்கள் பசங்களை எப்படி ஹோமில் சேர்த்துப்பாங்க? என்கிட்ட பிள்ளைங்க இருக்கிற போது வந்துடுவாருங்க. நான் பிள்ளைங்களை விட்டுட்டு போன ஒரு காரணத்தை வச்சு பல தடவை அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. பல தடவை அந்த மாதிரி நான் வந்து திருவண்ணாமலை போயிடுவேன். நாங்கள் 2 பேரும் அவருக்கு தெரியும் சின்ன மாசாப்பம் வரும். என்னால் வந்து ப்ரெஷர், மன அழுத்தம் தாங்க முடியாமல் மன அழுத்தம் ப்ராப்ளம் இருக்கு, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா? அல்சோலம் டேப்லெட்னு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். யாரு கொடுத்தாங்க? லோக்கல் ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுவும் வந்து சரியாக ஒர்க் பண்ணல. ரொம்ப ஓவர் ஃபீலிங்ஸ் வரும். திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிருவேன், ஃபயர் அப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இப்போவும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப தாங்க முடியல, என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. சரி, இப்போ குழந்தைகள் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்? குழந்தைங்கள தான் மெஹர் சில்ட்ரன்ஸ் ஹோம் கோயம்புத்தூரில் சேர்த்தோம்மா. மெஹர் சில்ட்ரன்ஸ்? ஆமாம். அங்கே வந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் சைன் பண்ணி சேர்த்தோம். அவங்க என்ன ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னாங்க, எஜுகேஷன் முடிகிற வரையிலும் நீங்கள் வந்து காரணம் கொண்டு வந்து ட்ரபிள் பண்ணக்கூடாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி சேர்த்தாங்க. ஆனால் இடையில வந்து நான் எங்கள் பிரதர்லாட்ட நாங்கள் இது ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தேன், அழைச்சி கொண்டு போய் காட்டுங்கன்ட்டு. எனக்கே வந்து அங்கே அனுமதி இல்லைப்பா, என்ன பண்ணுறது? நீங்கள் சேர்த்து விட்டதுக்கு எதுக்கு பிரதர்லாட்ட போய் கேட்கணும் பர்மிஷன்? அவர் ஏதோ ஓவரலாக ஸ்பான்சர் பண்ணியிருப்பார் போல் இருக்குமா, சரியாக அது எனக்கு தெரியல. இல்லை, அவர் எப்படி இதில் சம்மந்தப்பட்டார்? அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த ஹோமுக்கு யாரு கொண்டு போய் விட்டாங்க? அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணது? ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு இல்லைங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க சில்ட்ரன்ஸ் ஹோமை. அதனால் அங்கேருந்து ஒரு 2 லேடிஸ் வந்து அந்த பேபிஸை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் நானும் எங்கள் மதர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தோம், ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. அதன் பிற்பாடு அவரும் போய் பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. எனக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கல. நானும் வந்து கஜலட்சுமி அழைச்சிட்டு ஒரு தடவை போய் அங்கே ட்ரை பண்ணதுக்கு நாங்கள் டெலிஃபோன், எனக்கு ஃபோன் நம்பர்லாம் தெரியாது. ஸ்பாட்டுக்கு போகாமல் ஃப்ரம் பஸ் ஸ்டாண்டு நான் கான்டாக்ட் பண்ணேன். நோ பர்மிஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் ஒரு லேடி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு 4-5 தெரு பக்கம். அங்கே போய் உதவி கேட்டோம். அவங்க கேட்டதுக்கு வந்து இவர் பேர் சொன்னாங்க. வித்தவுட் ஹிஸ் பர்மிஷன் நோ சான்ஸ் டு see the babiesன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பிரதர்-இன்-லா? ஆமாம், அவங்க சொன்னாங்க. டில் டுடே. உங்கள் பிரதர்-இன்-லாவோட பேர் என்னது? ஜவஹர்லால். ஆமாம். அதுக்கப்புறம் இடையில இங்கே கோவளம் பன்னியன் இருக்கு இல்லையா, அங்கே இவளை அழைச்சிட்டு வந்து 2 நாள் லாட்ஜில் தங்கியிருந்து அவங்க ஹெல்ப்பு கேட்டோம். அவங்க வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க, எல்லா மேட்டரும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் வந்து சரியாக ஹெல்ப் பண்ணல, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கே போய் நான் எந்த முயற்சி பண்ணாலும் யாருமே ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணல. ஏன் ஹெல்ப் பண்ணல? அதில் ஏதாவது விஷயம் இருக்கும் தெரியலம்மா.
அப்படி சும்மா ட்ராப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, இல்லைம்மா பண்ணிட்டாங்க. ஏதாவது விஷயம் இருக்கும். எங்கே போய் எந்த முயற்சி பண்ணாலும் அது வந்து அது அடிபட்டு போகுது. எனக்கும் இவருக்கு தான் தொடர்ந்து வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா? நீங்கள் நான் வந்து எங்கே போய் தங்கினாலும் இவளை வந்து வர சொல்லிட்டோம்மா. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு சரியாகல, பிரதர்ஸ் சரியா இல்லை. அப்படி ஒன்றா இருக்க போகிறீங்கன்னா ஏன் பசங்களை இப்படி கொண்டு போய் விட்டீங்க? ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. அந்த பணம் வேறு அடிபட்டு போச்சு. ஒருத்தர் கொடுத்து ஒரே ஆள்கிட்ட 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன். ஃபர்தர் மெயின்டைன் பண்ண முடியாமல் சொந்த வீடு அடிபட்டு போச்சு. அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பேபிஸு கைவிட்டு போயிட்டாங்க. பசங்க பேர் என்னது? ரங்கநாதன், சாவித்திரி, சுமதி. இப்போ என்ன வயசு அவங்களுக்கு? 25, 19, 20. ஒரு பையன் 2 பொண்ணு. இப்போ நீங்கள் குழந்தைகள் வேணும் சொல்கிறீங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் உங்களால் முடியுமா? முடியல. வேணும் கேட்குறீங்கல்ல, எப்படி அவங்க விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க? எப்படிம்மா பார்ப்பீங்க? அந்த வயசுலேயே உங்களால் பார்க்க முடியல, இப்போ எப்படி பார்ப்பீங்க? இப்போ பாருமா, நீ வருத்தப்படுறதுக்காக சொல்லலை, நீ சிச்சுவேஷனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களும் பார்த்துக்க முடியலைன்னு பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களும் அடிக்கடி குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஓடிடுறீங்க. 2 பேரும் எஸ்கேப் ஆகுறீங்க ப்ராப்ளத்தில். ஆமாம் ஆமாம். எஸ்கேப் ஆகாமல் உங்கள் ப்ராப்ளத்தை நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்களே, உங்கள் ப்ராப்ளம் உங்களை துரத்திட்டே தானே இருக்குது. இப்போ எந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கு பார்த்தீங்களா? என்ன இருக்குது இப்போது? 2 விஷயம் ஹோமில் பேசுவோம், பசங்களை பார்க்குறதுக்கான ஏற்பாடு எப்படி பண்ண முடியும்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம், நீங்கள் வேலைக்கு போனோமா, அந்த கேரண்டி நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் நான் பேசுவேன். உங்கள் பசங்களை காமிக்கிறோம், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். 2 பேரும் வேலைக்கு போவேங்கன்னு. குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறதா இருந்தால் நான் வேலைக்கு போகிறேங்க. பிள்ளைங்களை பிரிஞ்சில்னா நான் வேலைக்கு போக முடியாது. இதை பாருங்கம்மா, பிள்ளைங்க உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நீங்கள் இப்போ சொல்கிறது தப்பு. அவங்க தனி ஆளாக நிற்கும்போது அவங்களுக்கு எப்போ நீங்கள் தேவையோ அப்போ நீங்கள் 2 பேருமே இருக்கலை. அவருக்கு மனநிலை சரியில்லை சொல்கிறாரு, நீங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியல அதனால விட்டுட்டு போனேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து பசங்க பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் எனக்கு பசங்க வேணாம் சொன்னால் எப்படின்னா நியாயமா? அப்போ அந்த பச்சை பிள்ளைங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அது நீங்கள் சொல்கிறது நியாயமே கிடையாது. ஆனால் பசங்களை நீங்கள் சந்திக்கலாம், அவங்களோட பேசலாம், நீங்கள் எப்பப்போ அவங்கள பார்க்கணுமோ பார்க்கலாம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். அது இல்லாமல் பசங்களோட சேர்த்து வைங்க சொன்னால் இவ்வளோ நாள் அவங்க பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது சொல்கிறது சொல்லுங்க. 3 வருஷம் ஆனதும் அந்த மாதிரி குழந்தைங்க கூட்டிட்டு வா. சப்போஸ் உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க வச்சுங்க, நாங்கள் எங்கள் அம்மாவோட இருக்கோன்னு, தாராளமாக இருங்க. அது அவங்க முடிவு எடுக்கட்டும். பிள்ளைங்களை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என்ன பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை இங்கே வச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு புரிச்ச குடும்பத்தை ஒன்றா வச்சு என்ன தப்பு பண்ணுறோமோ கேட்டுச்சு சரி பண்ணி அவங்க செஞ்சிருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? கூலி வேலை செஞ்சாது பசங்களை காப்பாற்றி விட்டுட்டு போயிருக்க கூடாது. இருக்க இடம் கிடையாதுங்க. அப்போ பசங்க என்ன பண்ணும்? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களோட சுயநலத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது தப்புமா? சரி, இப்போ ஹோமில் பேசுவோம். என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மிஸ்டர் டேவிட் ஜெராஜ். வணக்கம்மா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இப்போ உங்களோட ஹோமில் இருக்கிறது 3 பசங்களோட அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. ரங்கநாதன், சாவித்ரி, சுமதி. இந்த 3 பசங்களும் உங்களோட இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க பசங்களை பார்க்கணும்னு கேட்டுட்டு. அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமா என் கேர்ல தான் இருக்கிறாங்க. எவ்வளவு வருஷமா இருக்காங்க மிஸ் டேவிட்? அவங்க என்ன ஸ்டேஜ்ல கரெக்டா வந்தாங்க எக்ஸாக்டா சொல்ல தெரியல மேம். பட் நான் இங்க வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால இருந்து அவங்க இங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப நல்லா படிக்கிறாங்களா பசங்க? என்ன பண்றாங்க? பையன் பெரியவன் ரங்கநாதன், அவன் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th இயர் கம்ப்ளீட் பண்ணி இனி 5th இயர் இஸ் கோயிங் இன்டு. ஓ வெரி குட். ஓகே. ஆமா. அதுக்கு பிறகு பாக்கி சுமதியும் சாவித்ரி 2 பேரும் ஒரே மாதிரி படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்ப இந்த வருஷம் 12th முடிச்சிருக்காங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். அதுல சாவித்ரிங்கிற பொண்ணு வந்து she wanted to do microbiology. சூப்பர். அதனால இப்ப அட்மிஷன் போட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கா. சரி. சுமதி வந்து 1149 மார்க் வாங்கியிருக்கிற காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல. சூப்பர்.
and she opted to do the CA directly without doing a BCom. எக்ஸலண்ட். அதனால வந்து அந்த ஆப்ஷன் அவளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்கோர்ஸ் நான் சொல்றேன் பிகாம் பண்ணிருமா அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. பட் she is planning to enroll for CA coming September. எக்ஸலண்ட், கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலி ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க இவ்வளோ அழகா பசங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைகள் நல்லா படிச்சாங்க, மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் மிஸ்டர் டேவிட், எவ்வளோ பசங்க இருக்காங்க உங்க ஹோம்ல? As of today 93 children on roll, ma'am. கிரேட் ஜாப் மிஸ்டர் டேவிட். இப்போ இந்த பசங்களோட ஸ்பான்சர்ஷிப் யாரை பாத்துக்கறாங்க? இல்ல, அப்படி இண்டிவிஜுவல் குழந்தைக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றது இல்ல மேம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃபேமிலி ரன் பண்ற ட்ரஸ்ட், அவங்களுடைய ஓன் மணில பண்றாங்க இது. சரி. அதனால வெளியே குழந்தைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா வெளியே இருந்து டொனேஷன் அப்படின்னு ஒண்ணுமே வாங்குறாங்க. அவங்க சிஎஸ்ஆர் மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த அப்பா அம்மா வந்து அவங்கள பார்த்ததே கிடையாது சொல்றாங்க, ஒரு வாட்டி கூட வந்து அலோவ் பண்ணல சொல்றாங்க. இப்போ அப்பா அம்மா இருக்கிறதுனால அவங்களை எப்படி அங்க அட்மிட் பண்ண முடிஞ்சது? அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள்னா இல்ல அப்பா அம்மா இருக்கும் பட்சத்துலயும் சில நேரத்துல அவங்க குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால சில நேரத்துல குழந்தைங்க நம்மகிட்ட வர்றாங்க. சரி, சரிங்களா? யாரை கொண்டு வந்து சேர்த்தாங்க தெரியுமா? நான் வந்த பிறகு I know only one person who is in contact with us regarding these children. Okay. One Mr. Jawaharlal. Okay. And he is now retired and சென்னையில் தான் இங்கே இருக்காப்ல. ஓகே. அட்ரஸ் எனக்கு இப்போ டக்குன்னு சொல்ல தெரியல. பட் ஐ யூஸ் டு சென்ட் ஹிம் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஆல் தீஸ் 3 children in a year. அவங்களுக்கு என்ன ரிலேஷன் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து குழந்தைகளோட அங்கிள் அப்படின்ட்டு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த குழந்தைகள் வரும்போது நான் இல்லை மேம். இதுக்கு முன்னாடி இன்னொரு டைரக்டர் இருந்தாங்க. ஸோ அவரு when he handed over the charge to me, இந்த குழந்தைகளுக்கு இது பேர் சொல்லி ஒன் மிஸ்டர் ஜவஹர் will be in touch with you அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் போட்டோஸ் அனுப்பிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ மிஸ்டர் டேவிட், இப்போ என்னன்னா அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைகளோட அங்கிள் தான். ஆனா அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருந்திருக்காரு அப்பா. அவருக்கு வந்து கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவங்க ஹவுஸ் ஹோல்ட ரன் பண்ண முடியல. ஸோ அவர் டிப்ரெஷனுக்குள்ள போய் அவருக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அடிக்கடி வீடை விட்டுட்டு ஓடி போயிருக்காரு. ஸோ வீடை மெயின்டைன் பண்ண முடியாம இந்த அம்மா கூட பசங்களை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த அம்மாவும் இந்த பிரச்சனையில அடிக்கடி டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. இப்ப வந்து 3 வருஷமா 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருக்காங்க. பினான்சியலாவும் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு. இப்ப என்னன்னா இப்ப ரெக்கவர் ஆயிருக்காங்க, கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. பசங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும் மிஸ்டர் டேவிட்? இல்ல மேம், இந்த கேஸ் பொறுத்தளவுல ஐ ஃபீல் தட் அவங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அவசரப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா லைக் ஒரு மாசம் இருக்கும், இன்னும் 1.5 மாசம் இருக்கும். I forget his name, something like starts with B. டிஜிட்டல்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு, இங்க வந்திருக்கிறாரு. I did not meet him, one of our staff met him. அவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு நாங்க ஜவஹருக்கு மூலமா அனுப்பி கொடுத்துருந்த போட்டோ ஒரு காப்பி கொண்டு வந்துட்டு இந்த 3 குழந்தைகளோட தாய் மாமனோ இல்லைன்னா ஏதோ ஒரு மாமா உறவு தான் மெயினா சொல்லி வந்திருக்கிறாரு. குழந்தைகளை பார்க்கணும்னு இருக்காங்க. அப்போ சின்ஸ் ஐ வாஸ் நாட் தேர், அப்போ அவங்க சொல்லிருக்கிறாங்க அங்க பெரிய சார் இல்லை, அவர் வரட்டும், அவர் வந்த பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போனா 2-3 நாளைக்குள்ள திருப்பி ஒருக்கா ஹி கால் மீ. நான் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த குழந்தைகளோட ஃபைல்ல அந்த பேரும் இவர் ஃபோன் நம்பர். அவரும் அவருடைய மனைவி 2 பேரும் என்கிட்ட போன்ல பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், இங்க பாருங்கம்மா, இந்த 3 குழந்தைகள் சம்பந்தமா எனக்கு அறிமுகம் ஆயிருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து மிஸ்டர் ஜவஹர். நீங்க வந்து அப்ப அவங்களுக்கு ஜவஹர் தெரிஞ்சு அன்னைக்கு நான் போன்ல பேசும்போது அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்டையும் பேசிருங்க, அவர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் நம்பர் என்ன கொடுத்தாங்க, என் நம்பர் அப்கோர்ஸ் அப்படி பேசிட்டு வச்சுட்டோம். அண்ட் தென் 12th ரிசல்ட் வந்த தொடக்கத்துல மிஸ்டர் ஜவஹர் கால். அப்ப அன்னைக்கு ரிசல்ட்லாம் பத்தி கேட்டோம்னா அதை பத்தி பேசிட்டு இந்த ஆள் வந்துட்டு போனதையும் அவர்கிட்ட சொன்னேன். சார் எனக்கு யாரையும் தெரியாது, பட் ஒரு ஆள் வந்துருந்தாருன்னு.
He said yes, that is also one relative, and he's I don't know exactly what he is doing now. சரி. But நான் வரும்போது இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். சார் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் உங்ககிட்ட. இப்போ நாங்க வந்து ப்ரூஃப் எடுத்துட்டு வரோம், இவங்க பேரண்ட்ஸ்னு ப்ரூஃப் எங்ககிட்ட கொண்டு வரோம், நாங்க வரும்போது கொண்டு வரோம். நாங்களே பர்சனலா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு உங்க சென்டருக்கு வரோம். சரிங்க. நீங்க எங்களுக்கு பசங்களை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். Either I hand over, or if I'm introducing the child to somebody saying that it is their relative, I should not do any mistake. சரிங்களா? சரி, இப்போ நாங்க ப்ரூஃப் கொண்டு வந்தோம்னா நீங்க அப்படி ஒரு பப்ளிக் பர்சன் ப்ரூஃப் கொண்டு வரும் பட்சத்துல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையா வந்து பார்த்து. வெரி நைஸ் சார், வெரி நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அம்மா நீங்க உங்க குழந்தைகளை பார்க்கலாம். எத்தனை தடவை நீங்க என்னை விட்டுட்டு போனீங்க, பிள்ளைகளை வச்சு காப்பாச்சு. ஒரு தடவை விட்டு போனதுனால சொத்தை எல்லாம் கொண்டு போய் வச்சு எல்லாம் என்னை கேட்காம எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப நிம்மதி தானே, எனக்கு யாரு எது ஒண்ணு இருக்குன்னா நான் எப்ப எங்க அம்மா விட்டு அனுப்புவீங்களோ எல்லாம் வித்துடுறதுக்கு எதுவுமே இப்ப எனக்கு இல்லை. எங்க வீட்டுல போட்டு நாங்க கூட அழைச்சிடுறாங்க, எதுவும் இல்லாம அவர் அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்கம்மா, அவர் வந்து அவரோட சுய நினைவுல பண்ணல, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குமா, அதை புரிஞ்சுங்க. 2 பேரோட வாழ்க்கை எப்படி அநியாதீனப்பட்டு போறது பாத்தீங்களா? நான் பல தடவை ரெக்வெஸ்ட் பண்ணேன் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுங்க. அது வந்து அடாப்ட் பண்ணி நம்ம இந்த உடல் ரீதியான ஒரு நலத்துக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு மெடிசன்ஸ் சாப்பிடுறோம், அந்த மாதிரி மன ரீதியா ஒரு மன அழுத்தமோ ஒரு டிஸார்டரோ இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணறதே இல்லை, கவனம் செலுத்துறதே இல்லை. உடல் ரீதியா எப்படி ஹெல்தியா இருக்கணுமோ அதே மாதிரி மன ரீதியாவும் நம்ம ஹெல்தியா இருக்கணும். அதுக்கு உதவி வேணும்னா நம்ம கேட்கணும், மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா நம்ம கேட்டு வாங்கலாம். இல்லை நமக்கு கேட்க தெரியலன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு அந்த உதவி பண்ணலாம். மன ரீதியா ஹெல்தியா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாததுனால தான் எங்க வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு. நம்ம கல்யாண அனுபவத்தில் குழந்தை வந்தது எங்கள் அம்மா சண்டை போட்டு எனக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இவங்ககிட்ட சண்டை போட்டு எல்லாம் நம்மளால முடியாது, எல்லாம் பிரச்சனை, வருமானம் பண்ண மாட்டேன், அவங்க அம்மாட்ட வந்து ஒரு பைசா நம்ம வாங்க முடியாது, இந்த ஒரு பையன் எனக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் நான் வச்சு வளர்க்க மாட்டேன்னா சொல்லி வச்சுக்க சொன்னாங்க. இவர் தான் வந்து நான் சமாதானப்படுத்தி எனக்கு திரும்ப அவங்கள எழுத்து என்னை கூட்டிகிட்டு வந்துருந்தேன். இல்லைன்னா என்ன விவாதத்து பண்ணுன்னு சொல்கிறாருங்க. இது என்னதுங்க? இல்லைம்மா, கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், கோவப்படாமல். என்னது சொல்லுங்க? இல்லை, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா எல்லாருமே ஒத்துக்கிறாங்கம்மா, வெளியில் தெரியுது, கை கால் நொண்டி, கண் சரியில்லைன்னாங்க. எங்களை மாதிரி டிப்ரெஸ்டு மென்டலி அப்செட் ஆனவங்கள வந்து ஹேண்டிகேப்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒத்துக்க மாட்டாங்க. நிஜமாவே டிப்ரெஸ்டா, நிஜமாவே ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறது இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அதுலேருந்து ஓடி போறீங்க. அது நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா, நீங்களே ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அம்மா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை கூட்டிகிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். உங்கள் பசங்களை உங்களுக்கு காமிக்க போகிறோம். மிஸ்டர் டேவிட் வந்து நிச்சயமாக உதவி பண்ணுவார். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் தைரியமாக இருக்கணும். இப்போ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பசங்களை பார்த்துட்டு வந்துடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறது வாழ்க்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, எவ்வளோ சந்தோஷப்படணும். நீங்கள் பசங்க வந்து அவ்வளோ நல்லா படித்து, பையன் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th இயர் படிச்சுட்டு இருக்காரு. கேர்ள்ஸ் 2 பேரும் 12th பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மைக்ரோபயாலஜி பண்ணணும்னு ஆசைப்படுறா, இன்னொரு பொண்ணு சிஏ பண்ணணும் ஆசைப்படுறா. அவ்வளோ நல்லா படிக்க வச்சுருக்காங்க. 1149 மார்க் வாங்கியிருக்கா. எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். இவ்வளோ எல்லாம் நடந்தும் அந்த பசங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குல்ல, அதுக்கு உதவி பண்ணினா அத்தனை பேருக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். உங்கள் பிரதர்-இன்-லா இருந்தாலும் சரி, மிஸ்டர் டேவிடாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கிடையில வேறு யாராவது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நேர்களே, கோயம்புத்தூரில் போய் இந்த அம்மாவோட குழந்தைகளோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன்.
எனக்கு தெரியாம தான் இவங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாங்க. பயப்படவே வேணாம். அம்மா அம்மா இது பாருங்க, அழக்கூடாது. அழாம தைரியமா இருங்க. நீங்க இப்படி அழுதீங்கன்னா பசங்க பயப்படுவாங்க. தைரியமா இருங்க, அழக்கூடாது. இல்லை காரில் கொண்டு போயிட்டாங்க மேடம், காரில் கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் வர சொல்லுங்க சார். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கிங்க சார். அப்புறம் இந்த நிலைமை கேட்குறீங்களே, எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க வர சொல்லுங்க. டிவியே வர வேண்டாம். விவோஸோட வந்துடுவோம். இத்தனை பேர் இருக்காங்க மக்கள், ஒரு அம்மாவோட கதறல் கேட்காமையா இருப்பாங்க. பசங்களை காமிக்கலன்னா எப்படி? சார் என்னன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுவலாம் நிகழ்ச்சிக்கு இந்த அம்மா வந்திருக்காங்க. இவங்க பேர் கஜலட்சுமி, உங்களோட வீட்டுக்காரர். இவர் 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தெரியாமல் இவங்க ரிலேஷன் மூலியமா இந்த குழந்தைய கொண்டாந்து மெகர்னு ஒரு ஹாஸ்டலில் விட்டுருக்காங்க. 22 வருஷமா அந்த குழந்தை வந்து அங்கே இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல. இன்னைக்கு வந்து நம்ம சொல்லுவலாம் நிகழ்ச்சி மூலியமா இவங்க பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க குழந்தைங்க வந்து இவங்களை பார்க்கறதுக்கு இடையூறாக நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு நான் சொல்லல, வந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க யாருன்னு. குழந்தைங்கள ஒரு அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா, சொல்லுவல் உண்மை இந்த முயற்சி எடுத்தது தப்பா. அந்த முயற்சிக்காக தான் 22 வருஷமா ஒரு அம்மா பார்க்காம இருக்காங்க, பார்க்கறாங்க. எங்க குழுவை தாக்கிட்டு இப்போ போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க கூட சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா சார். சார் அவங்க குழந்தைங்க அவங்க கூட இல்லாட்டியும் அவங்க பார்க்கணும், ஒரு நாள் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லைங்க சார். 22 வருஷம் கழிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பார்த்துருப்பாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அது என்ன இந்த அம்மாட்ட பிரிச்சு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன, அது தெரியணும்ல. அந்த பசங்கள்ட்ட அவங்க சொல்ல விருப்பப்படுறாங்க. பாத்துக்கலாங்க. முதல்ல அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுக்க சொல்லுங்க. முதல்ல மேடம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க, அங்க பாத்துக்கலாம். முதல்ல அந்த அம்மாட்ட குழந்தைய கொடுக்க சொல்லுங்க. அம்மாக்காக பாருங்க சார், அந்த பொண்ணுங்களை அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க பாருங்க, சொல்ல மாட்டேங்குதுங்க. அம்மானே சொல்ல மாட்டேங்குது பிள்ளைங்க. குழந்தைங்க அம்மாவோட சேர்த்து வைக்கணும். அதோட முக்கியம் நம்ம எண்ணத்துவா இருக்கு. நம்ம எடுப்போம், கேரண்டியா எடுப்போம். குழந்தைய சேர்த்து வைக்கிறது முறை, சேர்த்து வைக்கணும், குழந்தைய பார்க்கணும், குழந்தைய சேர்த்து வைக்க மாட்டாங்க சொல்லுங்க. அப்படி எல்லாரும் அவங்க அம்மாட்ட போலாம். என்ன வயசு குழந்தை கொடுக்க மாட்டான். உள்ள ஓடி போகலாம். சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களே, குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். நாளை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் எப்படி சட்ட போராட்டம் நடத்தினார், என்ன நடந்தது அங்கே,
குழந்தைகளை தாய் பார்த்தாரா? தவறாமல் நாளை பாருங்கள்.